குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். உங்கள் எல்லாருக்கும் தினமும் ஒரு காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாலே அது கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். அது எங்களுக்கே தெரியாது. கடந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிளியராக தெரியுது, இது உண்மையாகவே கடவுளால் நியமிக்கப்பட்ட ப்ரோக்ராம். இதனால் மனிதர்கள் நிச்சயமாக மாறுவார்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அதனால் மட்டும்தான் இதை தொடங்கினார், அதனால் மட்டும்தான் இதை செஞ்சிட்ருக்கிறாரு. அதனால் இந்த வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப ஆழமாக கேளுங்க. நிச்சயமாக கடவுளுடைய அற்புதமான செயல் உங்களுக்குள்ளே செயல்படும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பார்ப்பீங்க, பெரிய வெற்றியை பார்ப்பீங்க. நிச்சயமாக இந்த வார்த்தைகள் ஆழமாக உங்களுக்குள்ளே போச்சுன்னா, அது செயல்பட தொடங்கிச்சுன்னா பெரிய ஒரு வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத ஒரு அற்புதமான வெற்றியை பார்ப்பீங்க. அதனால் தொடர்ந்து கேளுங்கள். இன்னைக்கு காலையில் கடவுள் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டார். அந்த கொஸ்டின் உங்களையும் கேட்குறேன். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டார், அற்புதமாக இருந்தது. என்ன கொஸ்டின்னா, ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும்போது ஒரு அம்மாவுக்கு யாருன்னா ட்ரைனிங் எடுக்கிறாங்களான்னு கேட்டார். யாருன்னா ட்ரைனிங் எடுக்கிறாங்களா? அந்த குழந்தைக்கு அன்பு கொடுக்கணும், உயிரையை கொடுக்க ரெடி ஆகணும், அதுக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்கணும், அதுக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்கறத தவிர வேறு எதுவுமே உனக்கு இருக்கக்கூடாது, வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. முதல்ல அந்த குழந்தைய சிந்தனையில் வைக்கணும், முதல்ல அந்த குழந்தைக்காக நீ வாழணும். இதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் எடுக்கிறாங்களா? இல்லையே. ஏன்னா அவருடைய தன்மை அங்கே வெளிப்படுகிறது. கடவுளுடைய தன்மை ஆட்டோமேட்டிக்காக அந்த தாயின் உள்ளத்தில் வெளிப்படுது. அது பாருங்கள், அது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு கூட அந்த தன்மையை கொடுத்துருக்கிறார். ஆனால் பெரிய அதிசயம் என்னென்னா, அந்த தன்மை வர்றதுக்கு அப்புறமா மனுஷங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு, நிறைய மெசேஜ் கொடுக்க வேண்டியிருக்கு, நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லை? அவர் சொல்கிறாரு, கடவுள் சொல்கிறாரு, நீ அம்மா உனக்கு கொடுக்குற அன்பை விட 1000 மடங்கு நான் கொடுப்பேன்றார். அது என்னதுன்னு நினச்சி பாருங்கள். அது என்னவா இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு தானாக இந்த தன்மையை அவங்க நல்லவங்கன்றதால கொடுக்கல, தெரியுமா? ஒரு அம்மா நல்லவன்றதுக்காக கொடுக்கல, தானாக வர்ற தன்மை. அது நல்லா புரிஞ்சுக்க. தானாக வர்ற தன்மை, அது கடவுளுடைய தன்மை. அப்போது அந்த தன்மையோட 1000 மடங்கு நான் தருவேன், அம்மா உனக்கு கொடுத்த விட 1000 மடங்கு நான் தருவேன்னு சொல்கிறார். அப்போ அந்த அன்பு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்போது கடவுள் எதிர்பார்க்கிறது என்னென்னா, இந்த அன்பில் கொஞ்சம் பர்சன்டேஜாவது நமக்குள்ளே வரணும்னு எதிர்பார்க்குறாரு. மற்றவங்களுக்காக யோசிக்கிறது, மற்றவங்களுக்காக நினைக்கிறது, மற்றவங்கள வாழ வைக்க பார்க்கறது, மற்றவங்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிறது எல்லாமே உங்கள் உள்ளத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வர்ற அளவுக்கு நீங்கள் வளரணுமா கடவுளுக்குள்ளே. ஆட்டோமேட்டிக்காக. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், நினச்சி பாருங்கள். வருமா? எவ்வளோ கேட்கணும், எவ்வளோ டீச்சிங் பண்ணணும், எவ்வளோ சொல்லிக் கொடுக்கணும் அந்த தன்மை வர்றதுக்கு. அப்புறமாவும் வராது. இந்த ஜடம் இருக்குது பாருங்கள், சுயநலத்தில் நிரம்பி இருக்கு. அதனால் அது தன்னை தான் பார்க்கும். ரொம்ப கஷ்டம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிஸ்லாம் வராது அது. அதனால்தான் அதுக்காக பிரார்த்தனை பண்ணணும், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அவருடைய தயை, அவருடைய கிருபை, அவருடைய தயை, அவருடைய இரக்கம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரும், இல்லாட்டி வராது. என்ன கேட்டாலும் வராது, என்ன கடவுளை பற்றி பெருசாக தெரிஞ்சாலும் வராது. கடவுளை பற்றி நிறைய படித்து உள்ளே போய் பூந்து விளையாடி, ஆஹா கடவுள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் அது வராது. அது வரணும்னா அவருடைய இரக்கம் வரணும், அவருடைய தயை வரணும், அவருடைய கருணை, அவருடைய
கிருபை, அவருடைய கருணை, அவருடைய தயை நம்மள கவ்விக்கொள்ளணும். அப்போ மட்டும்தான் அது வரும். உங்களுக்கு தெரியுமா அது வந்தா என்ன பெனிஃபிட்டுன்னு? அது மாத்திரம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். எல்லாமே, எல்லாமே. கடவுள் எல்லாமே குடுத்துருவாரு. சொல்றாரு, "கொஞ்சம், கொஞ்சம் நீ அது வர்றதுக்கு ட்ரை பண்ணு. கொஞ்சம் அது வர்றதுக்காக என்கிட்ட அழணும். கொஞ்சம் அது வர்றதுக்காக, அந்த கருணை வர்றதுக்காக, அந்த தயா அவர்கிட்டருந்து கிடைக்கிறதுக்காக, அந்த இரக்கம் அவர்கிட்டருந்து கிடைக்கிறதுக்காக. எதுக்கு? உள்ளுக்குள்ள இருதயத்துக்குள்ள இருந்து, இருதயத்துக்கு ஆழத்துல இருந்து அந்த அன்பு உள்ள வர்றதுக்கு. அததான் கேட்க விரும்புறார். நீங்க அததான் கேட்கணும். அந்த அந்த அம்மாவின் தன்மை, என்ன தன்மை அம்மாவுக்கு குடுத்துருக்கீங்களோ, அந்த தன்மை எனக்குள்ள வரணும் மத்தவங்கள நினைக்கும்போது. மத்தவங்கள நினைக்கும்போது. ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த அம்மா கூட மத்தவங்கள பார்க்க மாட்டாங்க. சொந்த குழந்தைக்கு மட்டும் தான் அந்த அன்பு. ஆனா கடவுள் அப்படி கிடையாது. அந்த அன்பை எல்லாருக்கும் குடுக்குறாரு. அதனால தான் தாயின் அன்ப விட 1000 மடங்கு அவரது பெருசு. அந்த அன்புல அவருடைய அன்புல ஒரு சின்ன சதவீதம் நமக்கு கிடைச்சாலே நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். வெற்றி அடைந்து விடுவோம். பெரிய வெற்றி. எல்லாத்திலும். உங்களுக்கு எல்லா தேவையும் எல்லாம் கிடைச்சு சந்தோஷத்துக்கு அந்த எண்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. ஆனா, அவரு என்ன எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட? சின்னதா அந்த பெர்சன்டேஜ். அந்த அன்புல ஒரு சின்ன பெர்சன்டேஜாவது உங்களுக்குள்ள ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறாரு. ஆனா, எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒர்க் ஆக மாட்டேங்குது. இல்ல? கஷ்டமா இருக்குல்ல? நம்மளால முடியாது. அதனால தான் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அவருடைய கருணை கேளுங்க. அவருடைய தயை கேளுங்க. அவருடைய இரக்கத்த கேளுங்க. உங்களோட எல்லா ரிக்வயர்மென்ட்டும் மறந்து இத கேளுங்க. கடவுளே தயவு செய்து எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. கொஞ்சம் அன்பு காட்டுங்க. கொஞ்சம் தய குடுங்க. கொஞ்சம் கருணை குடுங்க. கொஞ்சம் கிருபை குடுங்க. கொஞ்சம் தயவு செய்து எனக்கு குடுங்க. மத்தவங்களுக்கு அந்த அம்மாவோட அன்புல நான் பார்க்கறதுக்கான கண்ண குடுங்க. அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஏன்னா, நம்ம செய்ய முடியாதுங்க. நம்ம பிராக்டிஸ்லாம் பண்ணவே முடியாது. நம்ப அதெல்லாம் ட்ரை பண்ணவே முடியாது. அவருடைய கருணை வந்து, அவருடைய தன்மையே நமக்குள்ள தானா வரும். அப்ப அது தானா செயல்படும். அந்த செயல்படுறத பார்த்தீங்கனாலே அதிசயப்படுவீங்க. அந்த செயல்பட்டுட்டாலே நீங்க வெற்றியின் உச்சிக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ 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 பிரார்த்தனை பண்ணணும் அதுக்காக நெனச்சு பாருங்க. இருதயத்திலருந்து அழுது பிரார்த்தனை பண்ணணும். நீங்க உங்களுடைய ரிக்வயர்மென்ட் உங்களுக்கு தேவைன்னுலாம் கேட்குறீங்கல்ல, அத விட 1000 மடங்கு இதுக்காக பிரார்த்தனை பண்ணணும். பண்ணி பாருங்க. என்ன பிரமாதமான ரிசல்ட் வரும் தெரியுமா? உங்க வாழ்க்கை மிளிரும். உங்க வாழ்க்கை சந்தோஷத்தின் உச்சிக்கு போயிடும். பிரமாதமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த அன்பு தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அதுதான் அன்பே சிவம். இது இல்லாத வேற எதையும் அவர் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்கல. இத மட்டும் செஞ்சு காட்டுங்க. இத மட்டும் பிரார்த்தனை பண்ணி கையில எடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கை எங்க போகுது பாருங்க. எவ்வளோ பெரிய வெற்றிக்கு அவர் கொண்டு போறாரு பாருங்க. எவ்வளோ சந்தோஷத்துக்கு கொண்டு போறாரு பாருங்க. கேரண்டியா சொல்றேன். நிச்சயமா அத ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா என் இருதய ஆழத்திலிருந்து சொல்றேன். நிச்சயமா பிரார்த்தனை பண்ணி பாருங்க. பெரிய வெற்றி கிடைக்கும். பிரார்த்தனை பண்ணி அதை செயல்படுத்தி பாருங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களுக்கு புரியணும். நன்றி, வணக்கம்.